புதுச்சேரியில் எண்ணற்ற ஆன்மீக இடங்கள் உள்ளன. அதில் ஸ்ரீ சிருங்கேரி சிவகங்கா மடத்தின் ஸ்ரீ சாரதாம்பாள் ஆலயம் ஒரு முக்கிய ஆலயங்களில் ஒன்றாகும். இது எல்லைப்பிள்ளை சாவடி 100 அடி சாலையின் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு எதிரில் அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீ ஸ்ரீ சுப்பிரமணிய அபிநய சச்சிதானந்த பாரதி சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது. இவர் 1918ஆம் வருடம் இங்கு ஜீவசமாதி அடைந்தார். இந்த சிவகங்கா மடத்தின் பீடாதிபதியை ஸ்ரீ சாரதாம்பா பீடத்தின் தட்சிணாய ஸ்ரீ சிருங்கேரி மடத்தின் மகா சன்னிதானம் தேர்ந்தெடுக்கின்றார்கள். 1615ஆம் ஆண்டு சிவகங்காவில் இம்மடம் நிறுவப்பட்டது. புதுச்சேரி கிளை 1918இல் அமைக்கப்பட்டது. சிருங்கேரி சிவகங்கா மடத்தின் குரு பரம்பராவை காண்கின்றோம். இப்பொழுது இம்மடத்தின் 18வது பீடாதிபதியாக ஸ்ரீ ஸ்ரீ புருஷோத்தம பாரதி சுவாமிகள் உள்ளனர். இவர் 13/3/2014 அன்று சிருங்கேரி மடத்தின் மகா சன்னிதானத்தில் நியமிக்கப்பட்டார். தற்போது இந்த கோயில் தவத்திரு சுவாமிகளின் அங்கீகாரத்துடன் ஒரு நிர்வாக குழு அமைக்கப்பட்டு இயங்கி வருகின்றது. இதற்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக திரு BS கணேஷ் அவர்களும், அட்வைசராக திரு SS ராவ் அவர்களும் மற்றும் நிர்வாக செயற்குழு உறுப்பினர்கள் 12 பேர்கள் உள்ளனர். இவர்கள் அன்றாட கோவில் நிகழ்ச்சிகளையும் மேம்பாட்டு வளர்ச்சிக்காகவும் அரும்பணி ஆற்றி வருகின்றனர். ஒட்டுமொத்தமாக ஒரு கட்டுக்கோப்பான குழுவின் கீழ் இக்கோயில் மிக சிறப்பாக இயங்கி வருகின்றது. நமது சேனலின் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் சுவாமியின் அருளை பெற்று உய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நாம் ஆதிசங்கரரின் திருவுருவம், ஸ்ரீ சாரதாம்பாள் திருவுருவம் மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகருடைய திருவுருவங்களை தரிசிப்போம். இதுதான் சுவாமிகளின் ஜீவசமாதி. ஆரத்தியை தரிசிப்போம். ஒரே கல்லால் ஆன ஆஞ்சநேயரை தரிசிப்போம். இறைவனுக்காக படைக்கப்பட்ட நாகலிங்க பூமரத்தை காண்கின்றோம். பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் அரச மரத்தை ஆராதிப்போம். அரச மரத்தடி விநாயகர், துளசி மாடம் ஆகியவற்றை காண்போம். இப்பொழுது சிருங்கேரி சிவகங்கா மடத்தின் குரு பரம்பராவின் உருவங்களை காண்போம்.
இப்பொழுது சாரதாம்பாள் கோயிலின் செயலாளர், உதவி செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் இக்கோயிலை பற்றி கூறுவதை கேட்போம். ஆன்மீக பக்தர்களுக்கு என்னோட முதல் நமஸ்காரம். இப்போ இந்த சிருங்கேரி சாரதாம்பாள் கோவிலேருந்து நாங்கள் இப்போ பேசின்னு இருக்கோம். இது 100 அடி சாலை எல்லப்பிள்ளைச்சாவடி பக்கத்தில் இது 90 வருஷத்துக்கு மேலே ஆயாயிடுது. இந்த பழமையான கோவில். இந்த கோவில் சாரதாம்பாள் சிருங்கேரி சிவகாமடம் அதோடைய கீழே இதை இயங்கிறது. ஆதிசங்கரர் பகவத்பாதா முதல்ல இந்த ஸ்தாபிக்கிறதுக்கு 4 இடம் இது பண்ணியிருந்தார். முதல் இடம் சிருங்கேரி. அந்த சிருங்கேரி மடத்தோடு இதில் தான் நாங்கள் வருகிறோம். அவருடைய பக்தராக இருந்த ஒடையார் மைசூர் மகாராஜா அவர் ஒரு விஞ்ஞானம் பண்ணிட்டார். இது மாதிரி நான் ஒரு வில்லேஜ் கிராமமே உங்களுக்கு பண்ணுறோமா, இங்கே ஒரு இதை ஸ்தாபனம் பண்ணி உங்கள் பிரதிநிதியாக ஒரு மடாதிபதியை போட்டு இது இந்த கோவிலில் அங்கே என்ன நடக்கிறதோ அதே மாதிரி இங்கேயும் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் சொல்லி சிவகங்காங்கிற கிராமத்தை கொடுத்தார். இந்த சிவகங்கா எங்கே இருக்குன்னா பெங்களூர்லேருந்து தும்கூர் சாலையில் 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த மடாதிபதியில் தான் அவருடைய ஆதிக்கத்தில் தான் எங்களுடைய இப்போ இந்த கோவிலும் இருக்குது. சச்சிதானந்த ஸ்ரீ சுப்பிரமணிய அபிநவ சச்சிதானந்த பாரதி சுவாமிகள் அவர் தான் இந்த அதிஷ்டானத்தில் சித்தி அடைஞ்சு அவருடைய ஜீவ சமாதி இங்கே இருக்குது. அவர் 1918 இந்த 16வது பீடாதிபதியாக 16 வயசில் இந்த சிவகங்கா மடத்தோடு பீடாதிபதியானவர். நான் இந்த சிருங்கேரி மடத்தில் இந்த ஸ்ரீமுகம் இதோட ஆணை இருக்குமே, அது பிரகாரம் நாங்கள் அது ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த மடத்தோடு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாங்கள் நடைபெற்று வருது. இங்கே இருக்கிற நிர்வாகத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மேனேஜிங் கமிட்டின்னு ஒன்று, அதில் இருக்கிறவங்க எல்லாருமே வெவ்வேறு வேலையில் இருந்தாலும் இந்த வாலண்டரி சர்வீஸ் சொல்லணும், அது மாதிரி இதில் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இது இங்கே ஒரு விசேஷம் என்னன்னா, எல்லா மாதமும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது. அதில் சிறப்பாக சொல்கிறதுன்னா சாரதா நவராத்திரி. சாரதா நவராத்திரியில் சண்டி ஹோமம் சொல்கிறது புதுச்சேரியில் முதல்ல ஆரம்பித்தது இந்த கோவிலில் தான். 48 வருஷத்துக்கு மேலே ஆயாச்சு. இப்போ இந்த வருஷம் நடக்க போகிறது 49வது சாரதா நவராத்திரி. நமக்கு தெரிஞ்சது ஒரு நவராத்திரி தான். 4 நவராத்திரி இருக்குது. ஷியாமளா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி. இந்த 4 நவராத்திரியும் கொண்டாடப்படுற ஒரே கோவில் இந்த கோவில் தான். நிறைய பேருக்கு வசந்த நவராத்திரி தெரிஞ்சிருக்கும், சாரதா நவராத்திரியும். இந்த சாரதா நவராத்திரியில் 9 நாளும் விசேஷமான பூஜைகள் நடக்கிறது. அதுக்கு நடத்தி வைக்கிறவர்கள் கும்பகோணத்தில் அதுக்குன்னு படித்த விற்பனர்கள் அவர்கள் தான் நடத்தி வைக்கிறார். அது ஒவ்வொரு பூஜையும் முடிந்த பிறகும் எதுக்காக இதை செய்கிறோம்ங்கிறதை விரிவாக அவர் சொல்லுவார். அதை கேட்கறதுக்காகவே ஜனங்கள் நிறைய பேர் வருவாங்க. அது முடிந்த இது பிரசாதம் கொடுக்குற இதில் சராசரி 600 பேர் தினமும் இருப்பார். கடைசி நாள் சண்டி ஹோமத்துக்கு 2000 பேருக்கு மேலே பங்கு கொள்வார்கள். இதில் இன்னொரு இது என்ன, சஷ்டி இங்கே அந்த 6 நாளும் ரொம்ப விசேஷமாக இது. 6வது நாள் 6 முறை அபிஷேகம் செய்யப்பட்டு அது 6 விதமான நெய்வேத்தியங்களும் பண்ணப்படும். இந்த அறுபடை வீடு ஒரே முறை பண்ணாமல் 6 முறை பண்ணுவோம்.
இவரோட இந்த அதிஷ்டானத்தில் அவர் முக்தி அடைந்த அந்த ஆராதனையும் வெகு சிறப்பாக நாங்கள் செய்கிறோம். ஸ்ருங்கேரி மடத்தோட ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த காலத்தில் இந்த வைஸ்ராய் சொல்லி கெம்ஸ்போர்ட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த ஜீவசமையான அந்த சுவாமிகளோட பேச்சு கேட்கணும்னு சொல்லி சிம்லாவில் ஒரு முறை கலந்து கொண்டார். அது பிரகாரம் அவருடைய பக்தராகி அதன் பிறகு ஒரு அரசாணை விட்டார். இந்த ஸ்ருங்கேரி மடத்து சுவாமிகள் எங்கு சென்றாலும் இந்தியாவில் பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு சரியான அரசு மரியாதை பண்ண வேண்டும்ங்கிற அது தொண்டு இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு விசேஷமானது. சத்சங் பவன் சொல்லி ஒரு புதிய கட்டடம் கட்டி அந்த வேண்டிய சத்சங் சம்பந்தப்பட்ட எல்லா விசேஷ சுப காரியங்கள் எல்லாமே அங்கே தான் நடந்து கொண்டிருக்கு. அதை 6ஆம் தேதி ஜூலை 22 இப்போ இருக்கிற சுவாமிகள் திறந்து வச்சிருக்கிறார். ஸ்ருங்கேரி மடத்தின் மகா சன்னிதானம் தேர்ந்தெடுத்து இந்த சிவகங்கா மடத்திற்கு பிரதிநிதியாக அதுதான் செய்திருக்கிறார்கள். சுவாமிகளின் ஆன்மீக அங்கீகாரத்தால் ஒரு நிர்வாகி தலைமையின் கீழ் செயற்குழுவினால் இயங்கி கொண்டு வரப்படுகிறது. இச்செயற்குழு உறுப்பினர்கள் கோவிலில் அன்றாட செயல்பாடுகள், நிகழ்ச்சிகள் மற்றும் கோவில் மேம்பாட்டு வளர்ச்சிக்காக பாடுபடுகின்றனர். நான் ராமகிருஷ்ணன் செயலாளராக இருக்கேன். திரு விஸ்வநாதன் உதவி செயலாளராக இருக்கிறார். கார்த்திகேயன் உறுப்பினர். ஜெகதீசன் அவரும் உறுப்பினர். வணக்கம். நம்முடைய ஸ்ரீ சாரதாம்பாள் ஸ்ருங்கேரி சிவகங்கா மடத்தினுடைய அவங்களுடைய செயலில் நடக்கக்கூடிய இந்த சாரதாம்பாள் ஆலயத்தில் நான் அடியேன் ஒரு உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெயர் ஜெகதீசன். எனக்கு பொறுப்பு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இசை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தையும் செய்வதும் மற்ற கூடமாட ஏதோ சில வேலைகள் செய்கிறதுக்கு எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா முதல்ல ஏப்ரல் மே மாதத்தில் தியாகராஜருடைய ஜெயந்தி விழா இந்த வருஷம் 48ஆம் ஆண்டாக நடைபெற இருக்கிறது. இது வருடந்தோறும் நடந்துட்டு வருது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நவராத்திரி விழா 9 நாள் மிக சிறப்பான முறையில் காலையில் சண்டி ஹோமமும் மற்ற ஹோமங்களும், சாயந்தரத்தில் இசை நிகழ்ச்சிகள். அதில் முதல்ல மாணவ செல்வங்கள் பாடலும் அதாவது வளரும் கலைஞர்கள் இசை நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து கொஞ்சம் சீனியர் ஆர்டிஸ்ட் அவருடைய இசை நிகழ்ச்சியும், நிறைவாக ஒரு நாட்டிய நிகழ்ச்சியுமாக இந்த 9 நாட்களும் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியிலேயே மிக சிறப்பான முறையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வானது கிட்டத்தட்ட இந்த 9 நாளும் பார்த்திங்கன்னா ஒரு 600-700 குழந்தைகள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவருடைய பணியை செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அடுத்தது மகா சிவராத்திரி மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1984 நினைக்கிறேன். அந்த இதுலேருந்து தொடர்ச்சியாக ஒரு மகா சிவராத்திரி அன்றும் முதல் கால பூஜை நிறைவு பெற்றவுடன் எங்களுடைய இசை நிகழ்ச்சி, நாட்டிய நிகழ்ச்சி தொடரும். ராத்திரி இரவு ஒரு 1:30 மணி 2 மணி கூட நடக்கும். இந்த ஆண்டு விடிய செஞ்சோம். அதன் பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னா மகா சிவராத்திரி, நவராத்திரி, தியாகராஜர் ஜெயந்தி விழா, அதோடு மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் 30 நாட்களும் ஆண்டாளுடைய பாசுரங்கள். முதல்ல ஒரு 5 குழந்தைங்க தினம் வேறு குழந்தைங்க ஒரு பாசுரம் சொல்லுவாங்க. மறுநாள் வேறு குழந்தைங்க 5 பேர் அடுத்த பாசுரம் சொல்லுவாங்க. இது 30 நாட்களும் நடைபெறும். அந்த பாசுரத்திற்கு ஒரு நல்ல தமிழ்
அறிஞர்களுடைய அந்த பாடலுக்கு அந்த கருத்துக்கள் சிறப்பான முறையில் எடுத்துக் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த பஜனை கோஷ்டிகளும் அதோடு மட்டுமில்லாமல் வெளியூரிலிருந்து சிறப்பு நிகழ்ச்சிகளும் நாட்டிய நிகழ்ச்சியுமாக நடைபெறும். அந்த கூடாரவழி என்ற ஒரு நிகழ்வில் ஆண்டாளுடைய திருக்கல்யாண உற்சவம் நம்ம வீட்டு கல்யாணம் எந்தளவுக்கு சிறப்பாக நடக்குமோ அந்தளவுக்கு சிறப்பான முறையில் அந்த கல்யாண உற்சவம் நடைபெற்று வருகிறது. அதோடு மட்டுமில்லாமல் வெளியில் நிகழ்ச்சின்னு பார்த்துக்கிட்டோம்னா கிருஷ்ணபிரேமி சுவாமிகளுடைய அவரும் சரி அவருடைய திருக்குமாரருமாக வந்து சப்தாகமும் என்று சொல்லக்கூடிய சப்தாகமும் நவாகமும் என்று சொல்லக்கூடிய 7 நாள் 9 நாள் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகளாக இந்த ஸ்ரீ சாரதாம்பாள் ஆலயத்தில் மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு மிக மிக முக்கிய அடிப்படை எங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கிறது நம்முடைய செயலாளர்களும் துணை செயலாளர்களும் மற்ற இருக்கக்கூடிய இந்த என்னுடன் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்களும் மற்ற உறுப்பினர்களும் சேர்ந்து நல்ல ஒரு கோஆப்ரேஷன் ஒற்றுமையாக கொடுக்கறதுனால இது சிறப்பான முறையில் நடத்தப்படுகிறது. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய இந்த இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். வணக்கம், என் பேர் விஸ்வநாதன். இந்த ஆலயத்தில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். இங்கே வைத்திய காரியங்களில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருக்கேன். சாரதாம்பாள் சந்நிதியில் வந்து இங்கே 4 நவராத்திரி ரொம்ப சிறப்பாக நடக்கும். சாரதா நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, வசந்த நவராத்திரி, ஷியாமளா நவராத்திரி. இது 4. சாரதா நவராத்திரிக்கு வந்து கும்பகோணத்துலேருந்து சிறப்பான வைதிகள் வேத விற்பனரை கூப்பிட்டு இங்கே வந்து 9 நாளும் விசேஷ பூஜைகள் ஹோமங்கள் நடக்கும். 9ஆவது நாள் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக வந்து சண்டிகா ஹோமம் நடைபெறுது. பாண்டிச்சேரியிலே இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த சண்டிகா ஹோமம் இங்கே எல்லோரும் கலந்து கொண்டு அண்ணா சிறப்பாக நடக்கும். ஈவினிங் டைமில் வந்துட்டு வேதபாராயணம் நடைபெறும். பாக்கி 3 நவராத்திரியில் வந்து இங்கே வந்து லலிதா சஹஸ்ரநாமம் குங்குமார்ச்சனை நாங்கள் பண்ணுவோம். அது இல்லாமல் எல்லா ஃப்ரைடேயும் அம்பாள் சந்நிதியில் வந்து ஒரு நாங்கள் வந்து எவ்ரி ஃப்ரைடே லலிதா சஹஸ்ரநாமம் குங்குமார்ச்சனை இந்த கோவிலில் நடைபெறும். ஆதிசங்கர சந்நிதியில் வந்து பௌர்ணமிக்கு வந்து ஸ்பெஷல் பூஜை அதுவும் நடைபெறுறதுங்க. சிவர் சந்நிதி சந்திரமௌலீஸ்வரர் சந்நிதியில் வந்து பிரதோஷம் ரொம்ப சிறப்பாக இங்கே நடக்கும். சிவராத்திரிக்கு 4 கால பூஜை வந்து ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா காலையில் 6 மணி வரை 4 கால பூஜை. நிறைய பக்தஜனங்கள் வந்து திரவியங்கள் கொடுத்து அபிஷேகம் பண்ணி ரொம்ப சிறப்பாக இங்கே நடைபெறுறது. அது மாதிரி கணபதி முருகர் சந்நிதியில் வந்து கணபதிக்கு வந்து எவ்ரி மந்த் சங்கட சதுர்த்தி பூஜை, முருகருக்கு வந்து ஷஷ்டி பூஜை, கிருத்திகா பூஜை அபிஷேகத்தோடு நடைபெறும். அது மாதிரி இந்த ஆஞ்சநேயர் சந்நிதியில் வந்து மூல நட்சத்திரத்துக்கு எல்லா மாதமும் வந்து சஹஸ்ரநாமார்ச்சனை அபிஷேகம் சஹஸ்ரநாமார்ச்சனை நடக்கும். அது இல்லாமல் ஆஞ்சநேய ஜெயந்தி லட்சார்ச்சனை வந்து இந்த கோவிலில் நடைபெறும். இந்த ஆத்மீய திருஷ்டிக்கெல்லாம் வந்து நான் சின்னத்தில் வந்து கொஞ்சம் வேதமெல்லாம் கற்றுருக்கிறதுனால இந்த எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்து நான் வந்து கலந்து சாரோட கைடன்ஸில் ரொம்ப சிறப்பானதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ. இன்னொன்று வந்து இந்த
நவராத்திரி டைமில் வந்து ஒரு நாளைக்கு வந்து சந்தானலட்சுமி அலங்காரம் வந்து அம்பாளுக்கு நடக்கும். அந்த இதில் வந்து பக்தா வந்து பொம்மை வாங்கி அம்பாள் சந்நிதி வைப்பாங்க. அது வச்சு கொடுத்ததுன்னா அவளுக்கு குழந்தை பிறக்கும் இல்லை, அது வந்து நடந்துட்டுருக்கு. எல்லாருமே வந்து அம்பாள் சந்நிதியில் அந்த நாளைக்கு வந்து பொம்மை வாங்கி கொடுத்து எடுத்துகிட்டு போய் அவள் வச்சுப்பாங்க. அவள் நேர்ந்து அவள் நினச்ச மாதிரி அவளுக்கு குழந்தை பாக்கியம் இந்த கோவிலில் நடந்துட்டுருக்கு. இன்னொன்று வந்து ஆஞ்சநேய சந்நிதியில் நீங்கள் நினச்ச காரியம் ஒரு முழு தேங்காயை வந்துட்டு ஆஞ்சநேய சந்நிதியில் வச்சு ஒரு 11 பிரதட்சணம் வச்சுட்டு அங்கே கட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கும் அவங்க நினச்ச காரியம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் இந்த கோவிலோட சிறப்பான. ஆமாம், நவக்கிரக சந்நிதியில் வந்து ராகு பயிற்சி, சனி பயிற்சி, கேது பயிற்சி எல்லாம் ரொம்ப சிறப்பாக அந்த கோவிலில் நடந்துட்டுருக்கு. வணக்கம், என்னுடைய பெயர் கார்த்திகேயன். நான் இந்த சிருங்கேரி சிவகங்கா மடத்தின் உறுப்பினராக உள்ளேன். நமது மடத்தில் பலவிதமான பூஜைகள், விழாக்கள் சம்பந்தமாக நமது செயலர் மற்றும் உதவி செயலர் உறுப்பினர் அவர்கள் சிறப்பாக தெரிவித்து கொண்டார்கள். மேலும் இது சிறப்பு செய்ய சில விசேஷங்கள், பூஜைகள் எல்லாம் உள்ளன. அதாவது நமது ஆஞ்சநேயர், வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர் மிக சிறப்பான ஒன்று. புதிய மாநிலத்திலேயே வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர் நம்ம அறிந்த வகையில் ஒன்றே ஒன்று தான் இங்கு இருக்கிறது. பல முக்கிய அதிகாரிகள் இங்கெல்லாம் வந்து விசேஷ பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர் பெரிய விசேஷம் என்னவென்றால், ஒரு உதவி செயல் சொல்கிற மாதிரி அந்த காஞ்ச மட்டை தேங்காவை வச்சு பகவான் இடத்துல பாதத்தில் வச்சு பூஜை செஞ்சு அதை கொடுப்பாங்க. அதை 11 சுற்று வந்து அதுக்குன்னு உண்டான தனி இடம் இருக்குது. அந்த இடத்துல அவங்க வேண்டுதல் பலிக்கிறதுக்கு வேண்டி கட்டிட்டா அந்த வேண்டுதல் சிறப்பாக அவங்க அமைதப்பட்டு அடுத்த முறை அவங்க வந்து இறைவனிடம், ஆஞ்சநேயரிடம் தங்களுடைய நன்றியை தெரிவித்து பக்தியோடு சிரத்தையோடு அவங்களுடைய அந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொண்டிருக்கணும். இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய கோயிலின் விசேஷம் என்னவென்றால் நாகலிங்க மரம் உள்ளது. இந்த நாகலிங்க மரம் எல்லாருக்கும் தெரியும். அதாவது சிவன் மேல் அந்த நாகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விசேஷமான ஒரு மரம் நம்மளுடைய ஆலயத்தில் உள்ளது. அதன் பக்கத்தில் அரச மரம். அரச மரம் எல்லாருக்கும் தெரியும். அரச மரத்தில் வேப்ப மரத்தோடு சேர்ந்து இருக்கிறதுல உள்ள விநாயகரும் நாகராஜாவும் ரொம்ப விசேஷம். அரச மரத்தில் நாகராஜரும் இருக்கிறதுனால, விநாயகர் இருக்கிறதுனால நம்ம பக்தர்கள் அமாவாசை காலை நேரம் 5:30 மணிக்கு விசேஷமாக அவங்களுடைய பிரார்த்தனை பலிக்கிறதுக்காக வலம் வந்து திருமண தடைகள், குழந்தை பேறு மற்றும் தங்களுடைய பிரார்த்தனைக்காக அங்கே வந்து இறைவனை வேண்டிக் கொண்டு சுற்றி வந்து அவர்கள் பல பக்தர்கள் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகம் பெற்றிருக்கிறார்கள். அடுத்தபடியாக ஐயா சொன்ன மாதிரி நவக்கிரக பூஜைகள். வியாழக்கிழமை குருவுக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக சனிக்கிழமைகளில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச பக்தர்களோட கூட்டம் இங்கே இருக்கும். காரணம் சனி பூஜை, சனிக்கிழமை நடைபெறல இந்த சனீஸ்வர பூஜைகள். காரணம் வந்து சனீஸ்வரன்னு பார்த்துட்டு அப்படியே இப்போ ஆஞ்சநேயர்னு பார்க்குறதுனால அவங்களுக்கு அது மன திருப்தியும் அவங்களுடைய வேண்டுதல் பலிக்கிறதாக பக்தர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கே ஐயா சொன்ன அடுத்த முக்கிய நிகழ்வுகளில் பிரதோஷ பூஜையில் வரும் நடைபெறும் விசேஷ பூஜையில் என்னென்னா, பக்தர்கள் தாங்களாகவே விசேஷ திரவியங்கள், சுவாமிக்கு உண்டான திரவியங்கள் எல்லாமே அதிகபட்சமாக அளித்து, மற்ற கோவில்களில் பிரதோஷ பூஜை ஒரு மணி நேரம் நடக்குதுன்னா இங்கே 1.5 மணி நேரம் எங்களுக்கு வந்து அந்த அபிஷேகம் நடத்துறதுக்கு என்ன கால நேரம் இருக்கும். அதுக்கடுத்தது எல்லா மந்திரங்களும் குறைஞ்சபட்சம் ஒரு மந்திரங்கள் தனித்தனியாக ருத்ரம் மந்திரம் அதுக்குட்டான எல்லா மந்திரங்களும் சிறப்பாக பகவானுக்கு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு உண்டான எல்லா வசதியோடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதுக்கடுத்து பிரதோஷத்துலேயே சனிக்கிழமையில் வர பிரதோஷத்தில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கு. கடந்த முறை நடந்த மாதிரி ஒரு சனிக்கிழமையில் வர பிரதோஷத்தில் 108 சங்காபிஷேகம் நடக்கும். கார்த்திகை மாதத்தில் வர சோமவாரத்தில் 4 சோமவாரமும்
சங்காபிஷேகத்தோடு இறைவனுக்கு அதிஷ்டானத்தில் சிவனுக்கு அபிஷேகம் நடைபெறும். இதே போன்று ஐயா எல்லா நிகழ்வுகளும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஐயா சொன்ன மாதிரி சத்சங் பவனில் சுவாமிகள் நம்மளுடைய சுவாமிகள் ஆரம்பித்து அது சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய புதுவை மாநில மக்கள் சில நேரங்கள் விசேஷங்கள் இங்கே நடைபெறத்துக்கு ரொம்பவும் வேண்டிக்கிட்டு நம்ம மண்டபத்தை புக் பண்ணி விசேஷம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மடத்தோடைய சுவாமிகளுடைய பெயர் சத்சங்கன்றது நம்மளுடைய உபன்யாசம் அந்த மாதிரி நடைபெற்றிருக்கும். அதற்கும் அப்பாற்பட்டு நம்முடைய மக்களுக்கு வேண்டிய திருமண நிகழ்ச்சிகள், 60வது சுப நிகழ்ச்சிகள், 60, 70, 80 என்ற நிகழ்வுகள், அப்புறம் சீமந்தம், வளையகாப்பு, வெளியே சுப நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பின்வருங்காலங்களில் பக்தர்கள் வேணும்னா நிர்வாகத்தை அணுகி நீங்கள் தங்களுடைய நிகழ்ச்சிகளை இங்கே நடத்தி கொள்ளலாம். மேலும் இங்கே 2 கீழ்ம தளத்துலேயும் அன்னதான மண்டபம் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேருக்கு மேலே அமர்ந்து சாப்பிடலாம். மாடியில் முழுவதும் குளிரூட்டப்பட்ட 200 பேர் அமர்ந்து விழாவை காணுண்டான பெரிய மண்டபம் அது. இந்த மண்டபத்தையும் நம்மளுடைய மக்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். நன்றி. நிறைவாக இதை போன்ற ஆன்மீக செய்திகள், இந்த சாரதாம்பாள் கோவில் பற்றிய பலர் அறியாத விஷயங்கள், அதில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் சிறந்த முறையில் புதுவை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் சுவாதி கம்யூனிகேஷன் பிரதிநிதி பிரபாகரனுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய முயற்சி இன்னும் பல முறை சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். இந்த வருடம் இறுதிக்குள் இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. ஆன்மீக பக்தர்கள் பெருவாக கலந்து கொண்டு இதை சிறப்பிக்குமாறு வேண்டிக்கொள்கிறேன். கோவிலை தொடர்பு கொள்ள வேண்டிய 9442121027 ஜெயக்குமார், மேனேஜர்.